முள்ளமன்றிகள் எதிரிகள் மேலே அதோடைய முள்ளை இந்த மாதிரி பறக்க விட்டு குத்தி அதுங்களை தாக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அது அப்படி இல்லை. முள்ளமன்றிகளோட முள் அப்படி வேலை செய்யாது. இப்போ இந்த முள்ளை வந்து ஆங்கிலத்தில் குவில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல எப்படி நமக்கு ஃபுல்லாக முடி இருக்கோ அதே மாதிரி தான் முள்ளமன்றியோட உடம்பு முழுக்க அதுக்கு முடி இருக்கும். அதுவுமே நம்ம முடி மாதிரியே கெரட்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸால தான் ஆயிருக்கு. இப்போ இந்த முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முள்ளமன்றி வளர வளர அந்த முடியும் வளர 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 அது அப்படியே திக்காகி தான் அதுங்களுக்கு இந்த முள் உருவாகுது. அப்போ முள்ளமன்றி வளர்ந்ததுக்கப்புறம் தான் முள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இப்போ முள்ளமன்றிகள் பிறக்கும் போதே அதுங்களுக்கு முள் இருக்கும் தான். ஆனால் இந்த மாதிரி அதுங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்காது. அது பிறந்து வரும்போது ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா பிறந்து வரும்போது அம்மாவோட வயிற்று கிழிச்சிட்டு வந்துச்சுன்னா அது தொல்லையாயிடும்ல, அதனால அது சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது பிறந்து வெளியே வந்து கொஞ்சம் நேரத்திலையோ இல்லைனா கொஞ்சம் நாட்கள்லையோ அது நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். இப்படி பிறக்கும் போதே அதுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முள், அதுக்கப்புறமா வளர வளர அதுங்களுக்கு உருவாகக்கூடிய அந்த முள் எல்லாம் சேர்ந்து தான் முள்ளமன்றியோட உடம்பு முழுக்க இந்த மாதிரி முள்ளா நிறைய இருக்கு. இந்த முள்ளை எல்லா நேரத்திலையும் அப்படியே விரிச்சு காட்டிட்டேலாம் இருக்காது. சாதாரண நேரத்தில் அது அப்படியே நல்லா மடங்கி போயும் இல்லைன்னா முடிக்கு கீழேயும் அப்படியே பத்திரமா தான் இருக்கும். எப்போ ஒரு எதிரி அதுக்கிட்ட வருதோ, ஐயோ ஆபத்து வந்துச்சு அதுக்கு எப்போ தெரியுதோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி முள்ளை விரிச்சு காட்டும். அப்படி விரிச்சு காட்டும் போது அதோட உடம்புல இருந்து ஒரு கெட்ட வாடையும் அது ரிலீஸ் பண்ணும். எதுக்காகனா, இங்கே பாரு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது என்னோட இடம், சும்மா உள்ள வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கொடூரமானவே உன்னை தாக்கிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி விரிச்சு தன்னை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கும். முள்ளமன்றிகளால் அதோட முள்ளை வச்சு இவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர இதுக்கு மேல அதுங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதையும் தாண்டி, அதாவது நான் பயங்கரமானவன் அப்படின்னு கொடுக்கப்படுற எச்சரிக்கையும் தாண்டி ஒரு விலங்கு முள்ளமன்றி மேல கை வைக்கும் போதோ இல்லைன்னா அதை சாப்பிட வரும்போதோ தான் இந்த முள்ளு அது மேல வந்து குத்திக்குது. மற்றபடி முள்ளமன்றிகளால இந்த முள்ளை வந்து ஷூட்லாம் பண்ணவே முடியாது. ஒரு விலங்கு போய் கை வைக்கும் போது அதுவா ஆட்டோமேட்டிக்காக தான் குத்திக்குது. எப்படி அது இவ்வளோ ஈஸியாக குத்திக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது நம்ம உடம்புல ஊசி போடுவாங்கல்ல, அதை விட ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு முனை தான் அதுக்கு இருந்திருக்கு. இப்போ அந்த முள்ளை நீங்கள் வந்து உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இழுக்கிறதுக்கு வலியும் அதிகமாக உருவாகும். ஏன் அப்படின்னா, இப்போ ஊசியில் எப்படி இருக்கும், நார்மலாக உள்ள குத்துற மட்டும் தானே இருக்கும். ஆனால் இங்கே அந்த முள்ளமன்றியோட முள்ளில் அதையும் தாண்டி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக பாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி நீண்டுகிட்டு இருக்கும். இப்போ வெளியே எடுக்கும் போது அந்த பாப்ஸ் எல்லாமே நல்லாவே நம்மளோட தோல் எல்லாம் சைடில் ஃபுல்லாக குத்த ஆரம்பிச்சு வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால தான் முள்ளமன்றியோட முள்ளு குத்துனதுக்கப்புறம் அதை வெளியே எடுக்கும் போது ரொம்ப அதிகமான வலி உண்டாகுது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.